வணக்கம். திருமந்திர தொடரில் 42வது பாடல். இந்த 42வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, நாம் ஏற்கனவே 7 பிறப்புகளிலும் வினைப்பயனை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மொத்த வினைப்பயனுடைய தொகுப்பிற்கு சஞ்சித கர்மம் என்று பெயர். மொத்த சஞ்சித கர்மத்தையும் ஒரே பிறப்புல அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஆற்றக்கூடிய வினைகள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன. நல்வினை ஆயினும் சரி, தீவினை ஆனாலும் சரி. ஆக இந்த மொத்த சஞ்சித கர்மத்தை பல பிறவிகளை எடுத்து தான் அனுபவித்து தீர்க்கணும். அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து இந்த ஒரு பிறவிக்கு ஒத்த வினைப்பயனை உடையவங்களை ஒரு குடும்பமாக நியமித்து இறைவன் படைக்கிறார். அந்த கர்மத்துக்கு பேர் தான் பிராரத்த கர்மம். அதை நம்ம அனுபவிச்சு தீர்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே அனுபவிச்சு தீர்த்து மேலுமே வினைப்பயனை சேர்க்காமல் தீவினைப்பயன்களை சேர்க்காமல் இருந்தால் நம்ம மொத்த வினைப்பயன் ஆகிய சஞ்சித கர்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிறவி எடுத்து நாம வினைப்பயனை கழித்து விடுவோம். கழித்து விட்டுட்டு நல்வினைப்பயனே மிச்சம் இருக்கும் பொழுது அருளாளர்களாக ஒரு பிறவி எடுத்து நாம் இறைவனை சேர்ந்து விடுவோம். இதுதான் நார்மலாக இந்த பரமாத்மாவிலிருந்து பிரிந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சேரக்கூடிய ஒரு நெறிமுறை. நாம புதிதாக சேர்க்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஆகாமிய கர்மங்கள் என்று பெயர். பிராரத்த கர்மத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கும் போதே நம்ம சும்மா இருக்க மாட்டாம நல்வினையை ஆற்றுவோம், தீவினையை ஆற்றுவோம். அதுல நம்ம இந்த பிறவியில் 50% அனுபவிச்சது போக மீதி 50% மொத்த வினை தொகுப்பான சஞ்சித கர்மத்துல போய் சேர்த்து வச்சிருவோம். ஆக இந்த சஞ்சித கர்மம் தீரும் வரைக்கும் நாம் பிறந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதான் பிரம்மன் எழுதிய விதி. ஐயா, இதுக்கு ஷார்ட்கட் எதுவுமே இல்லையா அப்படின்னா, ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு, திருஞான சம்பந்தர் சொல்றாரு, ஆதிசங்கரர் சொல்றாரு. அப்ப இப்படி பல பிறவிகளை எடுத்து வினைப்பெண்களை அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு நீண்ட காலம் ஆகுமே, நான் உடனே இறைவனை சேர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னா வழி இருக்குது. அந்த வழியை தான் இந்த பாடல்ல சொல்றாரு. சரி, நீங்க வழியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நீங்க சொல்றது பூரா நல்லா இருக்குது சொல்லிட்டு போயிருவீங்க, அதை செய்ய முடியுமா? நீங்க சொல்றதை நீங்களே கடைபிடிக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அவங்களுக்காக சொல்றேன். இப்போ நம்ம பேருந்துல ஒரு ஊருக்கு டெஸ்டினேஷனுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டெஸ்டினேஷன் தான் இறைவனை சேரக்கூடிய இடம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம், மதுரைக்கு போறோம். திருநெல்வேலியிலிருந்து மதுரை 150 ஒரு வழிகாட்டி இருக்கும். அந்த வழிகாட்டுறது பாதையிலேயே போடியாச்சுன்னா மதுரையை போய் சென்றடைஞ்சிடலாம். ஆனா வழிகாட்டி அதே இடத்துல தான் இருக்க போகுது. புரியுதா? அந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் திருமூலர் இறைவனை சேருவதற்கு என்ன வழி சொல்றாரோ அந்த வழியை பூரா மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற வேலையை செய்யறேன். அந்த வழியில நல்ல முறையில வேகமா செல்லக்கூடியவங்க என்னை விட விரைவாகவே சென்று இறைவனை சேரணுங்கிறத என்னுடைய ஆசையும் கூட. அதனால நீங்க சொல்லிக்கிட்டே போறீங்களே, நீங்க அதை பின்பற்றுறீங்களான்னு கேட்கறவங்களுக்காக இந்த பதில சொல்றேன். அப்போ நம்ம எப்போதான் சஞ்சித கர்மத்தை அனுபவிச்சு தீர்க்கிறது, அதுக்கு எத்தனை பிறவிதான் ஆகும்னு மலைத்து போய் இருப்பவர்களுக்கு ஒரு சுருக்கமான ஷார்ட்கட் மெத்தடை இந்த இதுல சொல்றார். பின்பற்றி பாருங்க. அந்த பாடல் தான் 42வது பாடல். போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான் முடி செய்ததுவே நல்கும். நாயகன் நான் முடி செய்ததுவே நல்கும். மாயகம் சூழ்ந்து வரவல்லராயிலும் வேயன தோழிக்கு வேந்து ஒன்றும் தானே. முதல் தடவை படிக்கும் பொழுது ஒன்றும் புரியல, 2வது தடவை படிக்கும் போதும் புரியல. அதுக்கு பிறகு ஒரு 4-5 தடவை படித்த பிறகு அவர் என்ன சொல்ல வராருங்கிறத உணர முடிஞ்சது. அதை இங்க உங்களுக்கு சொல்றேன். போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது. அரண் என்ற சிவனை தேடி போய் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு கிடைக்க போவது என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது. இறைவனை தேடி தேடி சென்று புகழ்ந்து போற்றி எப்படியெல்லாம் வணங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வணங்கினான் அவங்களுக்கு ஒன்று கிடைக்க போகிறது. அது என்ன? அதான் போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது. பூசித்தல் வாசித்தல் போற்றல் செபித்தல் ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்திட்டு அன்னமும் நீர் சுத்தி செய்தல் ஆசற்ற
சர்புத்திர மார்க்கமாகுமே, இப்படியெல்லாம் வணங்குங்கன்னு சொல்லி ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். நாடும் நகரமும் நட்டிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபிரான் என்று பாடுமின் பாடி பணிந்த பணிமின் பாடுமின் பாடி பணிந்த பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்மினே அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லியிருக்கோம். எங்கெல்லாம் இறைவனை தேடி வணங்க முடியுமோ அங்கெல்லாம் வணங்குங்க. வணங்கிட்டு அந்த இறைவனை பேரொழியாக உங்க உள்ளத்துல காண பழகுங்க. இறைவனை வணங்கக்கூடிய முறைன்னு சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது என்ன அப்படின்னு இந்த பாட்டு சொல்றார். முதல் வரி ஆரம்பிக்கிறார், போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது. அரண் தன்னை புகழ்ந்து போய் புகழ்ந்து வணிந்து வணங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு பெறுவக்கூடியது என்ன? என்னையா கிடைக்க போகுது? நாயகனான் நான்முடி செய்ததுவே நல்கும். நாயகன் நான்முடி செய்ததுவே நல்கும். மாயகம் சூழ்ந்து வரவல்லராயிலும் வேயன தோழிக்கு வேந்து ஒன்றும் தானே. நாயகன் நான்முடி செய்ததுவே நல்கும். நான்முடின்னா 4 தலைகளை உடைய நான்முகனாகிய பிரம்மன். நாயகன் நான்முடி, அந்த பிரம்மனாகிய தலைவன் நம்மளுடைய விதியை எழுதி வைத்துக் கொண்டு இருக்கிறான். அந்த விதிக்கு பயன் தக்கவாறு நம்மை இந்த மாய பிறப்பில் மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்கக்கூடிய செய்கிறான். அப்படி மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய தன்மை உள்ளவராக நாம் இருந்தாலும் போயரன் தன்னை புகழ்ந்தால் அந்த வேயன தோழிக்கு வேந்து ஒன்றும் தானே. போயரன் தன்னை புகழ்ந்து கொண்டே இருந்தால் அழகிய மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாபதிக்கு தலைவனாகிய அந்த வேந்தன் நம்மிடம் வந்து சேர்ந்து கொள்வான். நம்மிடம் வந்து சேர்ந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய சங்கீத கர்மம் அனைத்துமே முற்றிலுமாக நீங்கப்பட்டு விடும். ஷார்ட்கட் மெத்தட் ஆஃப் ரீச்சிங் லார்டு சிவா. அதனாலதான் சொல்றாங்க, எந்நேரமும் இறைவனை புகழ்ந்து கொண்டிருங்கள். எந்த நேரம் இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய சங்கீத வினைகள் பூராமே அற்றுப்போய்விடும். உங்களுடைய முழு வினையையும் நீங்கள் ஒரே பிறவியில் தீர்த்து விடுவதற்குரிய வழி போயரன் தன்னை புகழ்ந்து போற்றி வணங்குவது அப்படின்னு சொல்றார். எப்படி இருக்கு பாருங்க. அதனால இந்த மானிட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி இறைவனை போற்றியும் புகழ்ந்து வணங்கி கொண்டே இருக்கணுங்க. சரி, இது திருமூலர் சொல்லக்கூடியது. திருஞான சம்பந்தர் இதையே சொல்றாரு. உன்னுடைய கணக்குல டன் கணக்கா வினைப்பயன் இருந்தாலும் அந்த வினைப்பயனை ஈக்குவலண்ட் படி அந்த வினைக்கு தக்கவாறு பயன் எது என்று பார்த்து நீ நரகம் போகக்கூடிய அளவுக்கு வினைப்பயனை சேர்த்து வைத்திருந்தாலும் நீ நமசிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் நரகம் போகாமல் யமலோகம் போகாமல் நேராக சிவலோகம் போகலாம்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்றாரு. நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரைவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமசிவாயவே. நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் 7 விதமான நரகங்களும் 7 கேட்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அந்த 7 விதமான நரகத்துல போகக்கூடிய அளவுக்கு நீ வினைப்பயனை சேர்த்து வைத்திருந்தாலும் உரை செய்வாயினர் ஆயின் நமசிவாயா என்ற மந்திரத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் உருத்தினன் உன்னை விரவியே புகுவித்திடும் என்பதால் அந்த ருத்ரனாகிய சிவபெருமான் உன்னை தனக்குள்ளேயே பூத்தி கொள்வான் என்பதால் அந்த வரதன் நாமம் நமசிவாயவே. எல்லா பிணிகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவன் தான் வரதன். அந்த இறைவன் உன்னை தன்னுள் சேர்த்து கொள்வான் எப்பொழுது நீ நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால். ஞானசம்பந்தர் இதையேதான் சொல்றாரு. நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமசிவாயவே. நமசிவாய என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீ நரகம் போகும் அளவுக்கு வினைப்பயனை சேர்த்து வைத்திருந்தாலும் ஒரு நொடிப்பொழுதில் அனைத்தும் தீர்க்கப்பட்டு இறைவன் தன்னுள் உங்களை ஏற்றுக்கொள்வான். அதைத்தான் இந்த பாட்டிலையும் சொல்றாரு. திருமந்திரத்தை 42வது பாட்டுல சொல்றாரு. ஆதிசங்கரரும் இதையே சொல்றாரு. நீ இறைவனை அந்த லிங்க உருவாக உள்ள இறைவனை இந்த லிங்காஷ்டகம் பாடலை பாடி வழிபட்டு கொண்டிருந்தால் உன்னுடைய சங்கீத வினைகள் அனைத்துமே அற்று போய்விடும் என்று சொல்கிறார். அப்ப இவங்கெல்லாம் சொன்னா பொய்யா இருக்குமா? அதை கேட்டுத்தான் ஆகணும்.
ஆதிசங்கர் என்ன சொல்றாரு? குங்கும சந்தன லேபிதலிங்கம் பங்கஜகார சுசேபிதலிங்கம் சஞ்சித பாவ விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதா சிவலிங்கம் சொல்றார். குங்கும சந்தன லேபித லிங்கம், குங்குமத்தையும் சந்தனத்தையும் அணிந்து கொண்டு அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்ற லிங்கமே, பங்கஜகார சுசேபித லிங்கம், தாமரை மலர்களை அணிந்து அழகாக காட்சி கொண்டிருக்கும் லிங்கமே, உன்னை போற்றி வணங்குகிறோம். நீ சஞ்சித பாவ விநாசக லிங்கம், எங்களுடைய சஞ்சித பாவங்களை எல்லாம் அற்றுப்போகும் அளவிற்கு வல்லமை உடையவன் அல்லவா? தத்பர்ணமாமி சதாசிவலிங்கம், நீ சதாசிவனே, என்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவனுக்கு சதாசிவம் என்று பெயர். அவன் 5 முகங்களையும் 10 கரங்களையும் உடையவனாக இருக்கிறான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அவன் எல்லோருடைய மனங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறான். எல்லோர் நினைப்பதும் அவனுக்கு தெரியும். அவன் 4 யுகங்களையும் தாண்டியும் நிற்பான். 4 யுகங்களுக்கு முன்னாலும் இருப்பான், 4 யுகங்களுக்கு பின்னாலும் இருப்பான். அதான் சதாசிவம். அவனை வணங்கிக் கொண்டிருந்தால் சஞ்சித பாவம் முழுவதுமே அற்று போய்விடும் என்று ஆதிசங்கரும் சொல்கிறார், திருஞான சம்பந்தரும் சொல்கிறார், திருமூலரும் சொல்கிறார். இந்த 42வது பாடல் இந்த கருத்தைத்தான் சொல்கிறது. போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது, நாயகன் நான் முடி செய்ததுவே நல்கும், மாயகம் சூழ்ந்து வரவல்லராயிலும் வேயன தோழிக்கு வேந்து ஒன்றும் தானே. பிரம்மன் எழுத்துப்படி மீண்டும் மீண்டும் நீ பிறக்கக்கூடிய வரம் பெற்றிருந்தாலும், நீ அரண் தன்னை தேடிச் சென்று புகழ்ந்து கொண்டிருந்தால் அவன் அத்தனை வினைகளும் அற்றுப்போய் விடுமாறு உன்னுள் வந்து சேர்ந்து கொள்வான் என்பதுதான் இந்த பாடலினுடைய சுருக்கமான பொருள். போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது, நாயகன் நான்முடி செய்ததுவே நல்கும், மாயகம் சூழ்ந்து வரவல்லராயிலும் வேயன தோழிக்கு வேந்து ஒன்றும் தானே. நீ இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்தாலும் வணங்கிக் கொண்டிருந்தால் அவன் வந்து உன்னில் சேர்ந்து கொண்டு உன்னுடைய வினைப்பயனை இல்லாமல் செய்து அவனுக்குள் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்பது இந்த பாடல். அற்புதம்தானே? நன்றாக கேட்டு அனுபவித்து பின்பற்றுங்கள். மேன்மைகள் சைவ நீதி விளங்குவதற்கு உதவி செய்யுங்கள். இத பார்க்கக்கூடிய அன்பர்கள் சைவ சித்தாந்தத்தை விரும்புவோர் அனைவருக்குமே பகிருங்கள். மீண்டும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.